பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் மீதிலே, பல தள்ளின முளைக்கல்லே பரமசியோன் மீதிலே, பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பேன். பிரகாசிக்கும் அதை நோக்கி பதறாமலை காத்திருப்பேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். அன்றைய தினம் ஆமான் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் புறப்பட்டான். ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற மொர்தெகாய் தனக்கு முன் எழுந்திராமலும் அசையாமலும் இருக்கிறதை ஆமான் கண்டபோது அவன் மொர்தெகாயின் மேல் உக்கிரம் நிறைந்தவனானான். பிரியமானவர்களே, ஆமான் வரும்பொழுது மொர்தெகாய் எழுந்திராமலும் அசையாமலும் இருப்பதை கண்டு மொர்தெகாயின் மேல் கோபம் கொண்டு அவரை எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, மறுபடியும் அந்த அரண்மனைக்கு வர முடியாத அளவிற்கு, அந்த அரண்மனைக்குள் நுழையாதபடிக்கு அவரை செய்யும்படி ஆமான் தீர்மானித்து, மொர்தெகாய் செய்த நன்மை ராஜாவுக்கு தெரியாதபடிக்கு, அதை மக்களும் மற்றவர்களும் அதை அறியாதபடிக்கு இரகசியமாய் பல சதித்திட்டங்களை செய்து அவர்களோடு இருக்கிறவர்களிடம் மொர்தெகாயை குறித்து தவறாக சொல்லி மொர்தெகாயை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீட்டினார்கள். பிரியமானவர்களே, எந்த ராஜாவிற்கு அவர் செய்த நன்மைகள் தெரியக்கூடாது என்று சொல்லி அந்த ராஜாவிற்கு செய்த நன்மைகளும் அரண்மனைக்கு செய்த நன்மைகளும் எவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி சதித்திட்டம், எவருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி சதித்திட்டம் ஆமான் தீட்டினாரோ, அந்த சதித்திட்டத்தை உடைக்கும்படியாய் ராஜாவிற்கு இரவு முழுவதும் தூக்கத்தை வரவிடாமல் கர்த்தர் செய்து மொர்தெகாய்க்கு நீதி செய்யும்படி, நியாயம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மொர்தெகாயை கர்த்தர் அந்த அரண்மனையில் மறுபடியும் கொண்டு வந்து உயர்த்தி கனப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்டதான பாதைகளில் கடந்து செல்லலாம். உங்களுக்கு விரோதமாக நீங்கள் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு தெரியாதபடிக்கு அந்த நன்மைகளை மறந்தவர்களாய் உங்களுக்கு விரோதமாக பல சதித்திட்டங்கள் பிசாசானவன் தீட்டலாம், மனிதர்கள் தீட்டலாம். ஆனால் ஒரு நாள் வரும், என்ன சதித்திட்டங்கள் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக தீட்டினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தராய் இருக்கிறபடியினாலே நமக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பிசாசானவன் எப்படிப்பட்ட தடைகளை செய்தாலும், மனிதர்கள் எப்படிப்பட்ட தடைகளை செய்தாலும், அந்த தடைக்கற்களை
அந்த சதி திட்டத்தை மறைமுகமாக நமக்கு விரோதமாக மற்றவர்களிடம் நம்மை குற்றப்படுத்தி, நம்மை வேதனைப்படுத்தி, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா சதித்திட்டங்களையும் முறியடித்து ஒரு நாள் வரும், ராஜாவிற்கு இரவு நேரத்தில் தூக்கத்தை வரவிடாமல் செய்து மொர்தெகாயுக்கு கர்த்தர் கனத்தை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் இழந்து போன சகலவற்றையும் மறுபடியுமாக திருப்பிக் கொண்டு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் ராஜாவின் வாயினாயே நீங்கள் உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார் என்பதை விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.